சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இங்கே இருக்கிற ரொம்ப பெரிய தாத்தாவை விட நான் அதிக வயசானவன். நீங்கள் எல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைய, நான் சின்ன குழந்தையா உங்களை மாதிரியான இருந்த காலம் ரொம்ப வேறு மாதிரியான ஒரு காலம். அதை இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன் நான். அந்த காலம் எப்படி இருந்தது, நீங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. சந்தோஷமாக இருக்கிறீங்க. இன்னைக்கு குழந்தைகளை நிறைய கொண்டாடுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், அவங்கள பிழிஞ்சு எடுக்கிறோம், அவங்கள வறுத்து எடுக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. எந்த நேரமும் படிட்டு படிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளாக நம்ம குழந்தைகள் எல்லாம் தள்ளி இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் படித்தப்போ அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததோட கிடையாது. அந்த ஸ்கூல் புஸ்தகத்தை, ஸ்கூல் பாடங்களை வெளியில் வந்து நிறைய படிக்கணும். சாயந்தர நேரங்களில் டியூஷன். நீங்களாம் டியூஷன் போகிறீங்களா? நீங்களா? இந்த குட்டி, கொஞ்சம் குட்டி, கொஞ்சம் பெரியவங்களாம் டியூஷன் போகிறீங்களா? போகிறீங்க. யார் யார் டியூஷன் போகிறதுங்க? இன்னும் கை தூக்குது. இப்போவே டியூஷன் போகிறீங்களா இந்த வயசுலயே? அப்போ எப்போதான் விளையாடுறது? சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டியூஷன், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு ஓடணும். அப்போ எப்போ விளையாடுறது? விளையாடுறதுக்கு எங்கே நேரம்? நீங்கள் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கே நேரம் கிடையாது. அந்த விளையாட்டோடு சேர்ந்தது தான் படிப்போம், வாசிப்போம். இந்த மாதிரி கதை புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கணும், சந்தோஷமாக வாசிக்கணும். எந்த வகையான இதுதான் படிக்கணும், இதுதான் வாசிக்கணும்னு இல்லை. அந்த குழந்தைங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு உலகம். அந்த உலகத்தையும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, உங்களோட பெரியவங்க எல்லாம் உங்கள் கையிலேருந்து பறிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உலகமே இன்னைக்கு கிடையாது. என்னென்னா போட்டி, ஒரே போட்டி, ஒரு போட்டி உலகத்துக்குள்ளாக இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் தள்ளி இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் 3 வயசுல இருந்து எல்கேஜியில இருந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், மார்க் நிறைய மார்க் வாங்கிட்டே இருக்கணும். அதுக்கு சாயந்தரத்தில் போய் டியூஷன் படிக்கணும். அந்த டியூஷன் படிக்கிறதுங்கிறத ஒழிச்சாதான் நமக்கு புத்தக உலகமே கிடைக்கும். இந்த புத்தகங்களை எல்லாம் அவங்க படிக்கணும்னு சொன்னால் இந்த சாயந்தர நேரங்களில் டியூஷனுக்கு குழந்தைங்களை அனுப்புறத முதல்ல பேரண்ட்ஸ் நிறுத்தணும், டீச்சர்ஸ் நிறுத்தணும், ஸ்கூல்ஸ் அதையெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. சாயந்தர நேரத்தில் படிக்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போடணும். கவர்மெண்ட்டில் இதெல்லாம் கண்காணிக்கணும். செய்வாங்களா? இப்போ நாங்கள்லாம் படித்தப்போ டியூஷன்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். அப்புறம் ரொம்ப நாங்கள் படித்தப்போ மட்டும் இல்லை, என்னை விட ரொம்ப சின்னவங்கெல்லாம் படித்தப்போலாம் கூட டியூஷனுங்கிற பேரே கிடையாது. எல்லாரும் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒன்றுமே புரியல இந்த குழந்தைக்கெல்லாம், சரி நீ சாயந்தரம் கொஞ்ச நேரம் வாப்பா உங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், டியூஷனுங்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களை ஏன் இப்படி போட்டு வளர்த்து எடுக்கணும்? என்ன அதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், இதே தான் ஒரு போட்டி. ஏன்னா ஸ்கூல்ஸுக்குள்ளாக போட்டி. ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க? அவங்க எல்லாமே அதுல இருந்து அந்த ஸ்கூல்ல இருந்து வந்துருக்கீங்க, அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்துருக்கீங்களா? ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. பிரைவேட் ஸ்கூல்ல இன்னும் கொஞ்சம் பிரிச்சு எடுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். உலகத்துல எந்த நாட்டிலையும் அவங்க வீட்டில் பேசுகிற பாஷை இருக்கு இல்லையா, வீட்டில் படிச்சு பேசுகிற மொழி, அதை தவிர வேற எந்த மொழியிலையும் படிக்கிறது கிடையாது. நம்ம தான் தமிழ் வீட்டில் பேசுவோம், இங்கிலீஷில் ஸ்கூலில் படிப்போம். இது இந்த மாதிரியானது. இதை எப்படி படிப்புன்னு ஏற்றுக்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. அந்த இங்கிலீஷில் சொல்லித்தரதுக்கும் டீச்சர்ஸுக்கும் தெரியாது, அதை கற்றுக்கிற குழந்தைங்களுக்கும் ஒன்றும் புரியாது. அந்த மாதிரியான நிலைமையில தான் இன்னைக்கு நம்முடைய கல்விங்கிறதே இருக்கு. இதெல்லாம் உடைச்சிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு அழகான புத்தக உலகத்தை நீங்கள்லாம் அனுபவிக்கிற ஒரு உலகத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அதனால எங்களை மாதிரி பெரியவங்க, நம்ம பெரியவர்கள்லாம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெரிய துரோகம் இருக்கு. ஒரு பெரிய துரோகம் செய்துவிட்ட தலைமுறை நம்மளுடைய தலைமுறை. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னா அந்த துரோகத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? அதுக்காக அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா குழந்தை பருவத்தையே அவங்க கையில இருந்து பறிச்சிட்டோம்.
அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது, வேறு எதுக்கும் நேரம் கிடையாது. எந்த நேரமும் படி படி படின்னு அப்பாவும் அம்மாவும் பிடிங்கி எடுக்க வேண்டியது, ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிடிங்கி எடுக்க வேண்டியது. இதுதான் இன்னைக்கு கல்வியா போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாம் புரியுதாப்பா உங்களுக்குலாம்? புரியுதா? சின்ன எந்த கிளாஸ்ல இருந்து படிக்கிறீங்க இங்கிலீஷ் மீடியத்துல? இருந்தாலும் புரியுறது இல்ல. ஏன்னா டீச்சர்ஸ் சொல்றது தெரியாது, டீச்சர்ஸ்க்கும் சொல்லித்தர தெரியாது. அதான் நம்முடைய ஒரு ஜனாதிபதி இருந்தாரு, இல்ல KR நாராயணன். அவர் என்ன சொன்னாருன்னா, நம்முடைய கல்விங்கிறது ஒண்ணுமே புரியாத ஒரு புரியாமை என்கின்ற ஒரு புகைமூட்டத்துக்குள்ளாக குழந்தைங்களை தள்ளிட்டு போகும். ஏன்னா இன்னொரு மொழியில எப்படி கற்றுக்க முடியும்? இன்னொரு மொழியில கற்றுக்கொண்டு டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல அவங்க படிச்சப்ப தமிழ்ல தான் படிச்சு வந்தவங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. இந்த மாதிரியான நிலைமை தான் ஸ்கூல்ஸ்ல. அப்புறம் சாயந்தரம் டியூஷன். நான் சொன்னேன், உலகத்துல எங்கேயும் இது கிடையாது. ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருக்கார், நோபல் பரிசுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரிய அறிஞர் அமார்த்திய சென்னு அவர் பேரு. அவர் சைனாவுக்கு போயிருந்தாராம். அந்த சைனால போய் சைனால எல்லா இடங்கள்லையும் இந்தியாவில் கல்விங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஒவ்வொரு ஊரா போய் அதை பத்தி எல்லாம் இந்திய கல்வியை பத்தி எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாருக்கும் அப்ப இது சொன்னாராம், சாயந்தர நேரத்துல குழந்தைங்க டியூஷனுக்கு போவாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லை. திருப்பி கேட்டாங்க, சாயந்தர நேரத்துல என்னப்போ இங்க போய் பாட்டு டான்ஸ் விளையாட்டெல்லாம் கத்துக்குவாங்க? இல்ல ஸ்கூல்ல என்ன கத்துக்குறாங்களோ அதே திருப்பி போய் கத்துக்குவாங்க. வேற அதே டீச்சர்ஸோ இல்ல வேற டீச்சர்ஸோ வந்துட்டு அதை சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்க? ஸ்கூல்ல சொல்லித்தர கணக்கு, மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆமா சொல்லி தருவோம். அதே திருப்பி சாயந்தரத்துல சொல்லி தரணும். ஸ்கூல்ல அவங்களுக்கு டீச்சர்ஸ் கிடையாது, எல்லா டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனா திருப்பியும் சொல்லி தரணும். இது அவங்களுக்கு புரிய வைக்கவே என்னால முடியலன்னு சொல்றாங்க. சாயந்தர நேரங்கள்ல ஸ்கூல்ல படிக்கிறத திருப்பி படிக்கிறாங்கிற விஷயத்த எனக்கு எங்கேயுமே சைனால புரியவே இல்லை மக்களுக்கு. ஏன் குழந்தைங்களுக்கு போட்டு வதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்பதான் குழந்தைங்க விளையாடுவாங்க? எப்பவா நீங்க விளையாடுவீங்க? டியூஷனுக்கெல்லாம் போனீங்க, எப்ப விளையாடுவீங்க? விளையாடுவீங்களா? நைட் விளையாடுவீங்களா? எப்போ? சரி, 9 o'clock. ராத்திரி 9 மணிக்கு. ராத்திரி 9 மணிக்கு எங்க விளையாடுவீங்க? வெளியில 9 மணிக்கு போய் விளையாடுவீங்களா? நிஜமாவா? அந்த நேரத்துல போய் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்களா? பரவாயில்ல, அந்த நேரமாக உங்களை விளையாட விடுறாங்க. ஏன்னா பல இடங்கள்ல கொஞ்சம் நெஞ்சம் வசதியா இருக்கிறாங்கன்னு சொல்றவங்க எல்லாம் தெருவுலயே குழந்தைங்களை விட மாட்டாங்க. தெருவுல விடணும், குழந்தைய விடுறதுக்கே பயம். இப்போ கூட சொன்னாங்கல்ல, ஒரே பயந்து குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அதுல 9 மணிக்கு மேல விளையாடணும்னு சொன்னா அப்புறம் எப்பவும் இந்த குழந்தை தூங்குறது? இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதுல எப்ப இதையெல்லாம் படிக்க போறாங்க? அற்புதமான களஞ்சியம். இதையெல்லாம் அவங்க எப்ப பார்க்க போறாங்க? கையில எடுக்கிறது அவங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? பாடம்னு பாடத்தை உருப்போடுறதுக்கு தான் நேரம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம மதிச்சிட்டு இருக்கோம்? அந்த குழந்தைங்களுக்கான உலகத்தையே அவங்க கையில இருந்தா பிடிக்கிட்டாங்க பெரியவங்கெல்லாம். இந்த பெரியவர்கள் அவங்க ஆசைக்காக, அவங்களோட போட்டு உலகத்துக்காக குழந்தைங்களை இன்னைக்கு வளர்க்குறாங்க. அப்படித்தான் அந்த குழந்தைகள் வேற நிறைய பாரம் சுமத்தப்படும். ஸ்கூல்ஸ் வேற விதமான ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸுக்குள்ள நிறைய போட்டி. என்ன போட்டி? ஏன் ஸ்கூலுக்கு வா, ஏன் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருதுல்ல, ஏகப்பட்டது பாக்குறீங்க, உங்க சுத்தியும் கேட்குறீங்கல்ல. ஏன் ஸ்கூலுக்கு வந்தா உங்க குழந்தைக்கு ரொம்ப அருமையான ஒரு எதிர்காலம், ரொம்ப ஒரு பிரைட் ஃபியூச்சர். அந்த எதிர்காலத்துல அந்த குழந்தை அப்படி இருக்கிறதே ரொம்ப பெரிய வேலைக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஏன் ஸ்கூலுக்கு வா, ஏன் ஸ்கூலுக்கு வா. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஃபீஸ், இவ்வளவு ஃபீஸ், இதை விட அதிகமான ஃபீஸ். இங்க எங்க ஸ்கூலுக்கு வந்தா ஒரு குழந்தை இந்த வயசுல இருக்கிற குழந்தை
இது இன்னும் 12 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் காலேஜில் படிச்சு அதுக்கப்புறமா வேலைக்கு போறதுக்கு இப்போ இருந்தே என் ஸ்கூலுக்கு வந்துரு. அப்போதான் நம்ம குழந்தைக்கு நல்ல எதிர்வாங்க. இப்படி சொல்லி சொல்லி இந்த ஸ்கூல்ஸ் அட்வர்டைஸ் பண்ணி போட்டிகள் போட்டு இதுவும் உலகத்துல எங்கேயும் கிடையாது. உலகத்துல எல்லா நாடுகளிலையும் சிறப்பாக குழந்தைகள் வளர்றாங்க. ஆனா எங்கேயுமே பள்ளிகளுக்குள்ளாக போட்டிகளே கிடையாது. எல்லா ஸ்கூலும் ஒரே மாதிரியான, எந்த ஸ்கூல்லையும் ஃபீஸ் கிடையாது. இப்போ நீங்க எல்லாம் படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் ஃபீஸ் இருக்கப்பா, இல்லை நீங்க அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ல இருந்தவங்க பரவாயில்ல, நீங்க கொடுத்து வச்சு போறீங்க. ஆனா பெரிய போட்டி, எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா. வெளியில எல்லாம் பாக்குறோம்ல, எல்லாரும் என்ன பாக்குறாங்க, ஒரு 4 வயசு குழந்தைய கையில பிடிச்சிட்டு ஒரு அம்மா நின்றுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பஸ் வரும், அந்த பஸ் தூக்கி அந்த குழந்தைய போடணும். அந்த பஸ் 2 மணி நேரம் போய் அங்கே இருக்கிற ஸ்கூல்ல அந்த குழந்தைய கொட்டும். அப்போ அந்த சாயந்தரப்போ அந்த குழந்தைய திருப்பி கூட்டிட்டு வந்து கொட்டும். அதுக்கப்புறம் டியூஷன். ஏன் இவ்வளவு தூரம்? பக்கத்துல தான் எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கேன், ஏன் இவ்வளவு தூரம் இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? 2 மணி நேரம் போறோம். இல்ல அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டா அது என் பையன் நிச்சயமா ஐஐடிக்கு போயிடும். இது இப்ப இருக்கிறது 3 வயசு. இது இன்னும் படிச்சு அதுக்குள்ள உலகம் என்னெல்லாம் மாறப்போகுதோ அதுக்காக 2 மணி நேரம் பசியோட தூக்கத்தோட. இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் பாருங்க, இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற பஸ்ஸஸ் உள்ள போய்கிட்டே இருக்குது. 6 மணிக்கெல்லாம் பாதி தூக்கத்தில் இருக்கிற குழந்தைய தூக்கி பஸ்ல போட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் கொண்டு. எதுக்காக பிரைவேட் ஸ்கூல்ஸ்? எதுக்காக ஃபீஸ் கொடுத்து ஸ்கூல்ஸ் நடக்கணும்? ஏன் இது? இப்போ நாங்கெல்லாம் படிச்சப்பெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்கூல் தான், எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்கூல் தான், எல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கூல் தான், வேற ஸ்கூல்ஸே கிடையாது. அதனால இந்த போட்டியே கிடையாது. இப்போ என்ன செய்யறாங்க, 4ஆம் கிளாஸ்ல படிக்கிற குழந்தைக்கு இன்னொரு ஸ்கூல்ல சொல்றாங்க, எங்க ஸ்கூல்ல போட்டீங்கன்னா 7ஆம் கிளாஸ் சொல்லி படிக்க வேண்டியதெல்லாம் 4ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருவோம், 8ஆம் கிளாஸ்ல படிக்க வேண்டியதெல்லாம் 5ஆம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருவோம். எதுக்கு அவசரம்? அப்படியே அது ஒரு கல்வினா நல்ல கல்வி, அது தரமான கல்வினா அது எப்படி இருக்கணும்? அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். 8 வயசு குழந்தைக்கு என்ன கற்றுத்தரணுமோ அதான் கற்றுக்கணும். 10 வயசு 12 வயசு கற்றுத்தர குழந்தைகளெல்லாம் அந்த கற்றுக்கிற வேண்டியதில்லை. 8 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அது தரமான கல்வியே இல்லை, அது தரமற்ற கல்வி. நீங்க இப்படிதான் மற்ற நாடுகள்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற நாடுகள்ல இருக்கிறாங்க பல இடங்கள்ல எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க. அது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, பெற்றோர்கள் வந்து ஒரு ஸ்கூல்ல அது ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு கூட கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் போய் சண்டைக்கு போவாங்க. ஏன் இப்போ என் குழந்தைங்க கூட சொல்லி தரீங்க? எதுக்கு தலைவலிலாம் ஏற்றுறீங்க? அது அந்த கிளாஸ் வரப்போ அது படிச்சா போதும், இந்த கிளாஸ்ல சேர்க்காது, இதெல்லாம் சொல்லி தராது. இதுதான் ஒரு பேசிக் பிரின்சிபலே, இதுதான் அடிப்படையான பிரின்சிபலே. வயசுக்கு ஏற்ற கல்வி, வயசுக்கு ஏற்ற பாடங்கள், அதுக்கு மேல கற்றுத்தரக்கூடாது. இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால அமெரிக்கால இருந்து ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போனாங்க, இங்கேயும் வந்தாங்க. முடிச்சுட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பேசுறது பத்திரிகையாளர் சந்திப்பு. அது அவங்க சொன்னாங்க, உங்கள் ஸ்கூல்ஸை பற்றி எங்களுக்கு ஒரே சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எங்களுக்கு புரியவே இல்லை. ஒன்று, எங்க ஊரு எங்க நாடு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பணக்கார நாடு, அமெரிக்கா பணக்கார நாடு. எங்க ஊர்ல அநேகமா எல்லா ஸ்கூல்ஸுமே ஃப்ரீயா தான் இருக்கு. கவர்மெண்ட் தான் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கு. குழந்தைங்க காசு கொடுத்து படிக்கிறது கிடையாது. உங்க நாடு ரொம்ப ஏழைப்பட்ட நாடு. ஆனா இந்த ஏழைப்பட்ட நாட்டுல நிறைய ஸ்கூல்ஸ்ல ஃபீஸ் வாங்குறாங்க. இதை எப்படி நீங்க அனுமதிக்குது இந்த சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. 2வது, எங்க ஊர்ல 8ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறத உங்க ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ்ல சொல்லி தராங்க. இது ஏன் இப்படி குழந்தைங்க மேல இப்படி ஒரு சுமைய சுமத்துறீங்க? அந்த வயசுக்கு ஏற்ற கல்வி படங்களே கொடுக்குறோம். சண்டைக்கு போவாங்க, என் குழந்தைக்கு ஏன் கூட சொல்லி தராங்க. இது மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைங்க இந்த நம்முடைய ஆசைக்கு, நம்முடைய பேராசைக்கு
குழந்தைங்களை நீ மரியாதை. நம்மளுடைய போட்டிக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பெருமை அடிச்சுடும். ஓ, என் குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போகுது, அந்த ஸ்கூல்ல வந்து குழந்தைக்கு எத்தனை மணி நேரம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, 1.5 மணி நேரம். இவ்வளவு தானே, என் குழந்தை 4 மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய பெருமை. நான் சாயந்தரம் வந்து இவ்வளவு ஹோம்ஒர்க் பண்றேன், பெருமை அடிச்சுக்கிறேன். இந்த பெருமை அடிக்கிறது இது நமக்கே ரொம்ப சொந்தமான ஒன்று. நம்ம இந்திய மக்களுக்கே சொந்தமான ஒன்று, இந்திய குடும்பங்களுக்கே சொந்தமான ஒன்று. அதனால நான் இப்ப பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க தயவு செய்து குழந்தைங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, விடுதலை. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உலகத்துல வாசிக்க கொடுங்க. ஆசையா அவங்களா வாசிக்கணும், அவங்க எழுதட்டும், அவங்களே படைக்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த பருவத்துல படிப்பு 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 போட்டு அந்த குழந்தைங்க புரிஞ்சு இருக்கிறோம். காரணம் நம்ம இருக்கின்ற ஒரு போட்டு நமக்கு பக்கத்துக்காரங்க வீட்டுக்காரங்க பெருமை அடிச்சுடும். இந்த ஸ்கூல்ல நான் என் குழந்தை படிக்கிறேன், அந்த ஸ்கூல்ல இவ்வளவு ஃபீஸ் தெரியுமா, அங்கே நான் போகலாம். அதனால எனக்கு அது பெருமை. நீ வந்து இங்க தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் எனக்கு சில ஒரு அனுபவம் இருக்குது. அதனால ஒரு இடத்துல நான் தேர்தலில் நின்றுருந்தேங்க. அப்ப அந்த இடங்கள்ல போய் இங்க ரொம்ப ஏழைப்பட்ட குழந்தைங்க மக்கள் படிச்சுங்கிற இடம் அங்கெல்லாம் போய் கேட்டா அந்த குழந்தைங்கள்லாம் எங்க படிக்கிறேன்னு, இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறேன், இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எப்படி உங்க வீட்டுல அந்த அம்மா கிட்ட கேட்டா இந்த மாதிரி காய்கறி ஒன்றும் இருக்காது, எந்த நேரமும் அப்போ புலம்பிட்டே இருந்தது என்கிட்ட. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். வந்து வீட்டுல ஒண்ணுமே இல்லை, புருஷன் எந்த நேரமும் டாஸ்மாக் கடையில கிடக்குறான், ஒரு பைசா வீட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு அழுதுட்டு இருக்கம்மா. இந்த குழந்தைங்களை எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பும். எப்படிங்க உன்னால உணர முடியுது? ஏன் பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அனுப்பக்கூடாது. சே, அதுக்காக போய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் அனுப்புறான்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தானே படிக்கிறீங்க, நல்ல ஸ்கூல் தானே உங்க ஸ்கூல் எல்லாம். ஆனா ஃபீஸ் கட்டாம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தாழ்ந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு. அதனால இதெல்லாம் காப்பாற்றுவதற்கு நம்ம குழந்தைகளுக்கு நிறைய கதைகளை வாசிக்க வைக்கணும். அதாவது நான் சொல்லுங்க, ஒரு பிராயச்சித்தம். எங்களுடைய பெரியவங்களுடைய தலைமுறை செய்திருக்கிற பாவத்துக்கு, குழந்தைங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கு பிராயச்சித்தம் தான் இந்த மாதிரியான இடங்கள். அருமையான புத்தகங்கள். தயவு செய்து பெற்றோர்கள் எல்லாம் வாரத்துல ஒரு நாளாவது இங்க வாங்கிடுவாங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேற எதுக்கு நீங்க செலவழிக்கிறத விட இதுதான் ரொம்ப ரொம்ப அருமையான இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு உங்க குழந்தைகிட்ட செய்யணும்னா புத்தகங்கள்ல அவங்கள அந்த புத்தக உலகத்துக்குள்ளாக அவங்கள ஊழ வைங்க. தோழியர் பேசப்ப சொன்னாங்க, கையில புத்தகங்கள் இல்லை, ஆனா மொபைல் தான் எல்லா கையில இருக்கு. 3 வயசுல இருந்து கையில மொபைல் இருக்கு. அதனால அது எதையோ பாக்குறாங்க, என்னத்தை பாக்குறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க என்பது தெரியாது. அதனால இந்த புத்தகங்களை படிக்கிறதுல அந்த உலகத்திலே ஆழ்ந்து போறதுல நாங்கள்லாம் படிச்சப்போ அப்படிலாம் சந்தோஷமா சாயந்தரம் வந்து எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட்டை பத்தி என்னுடைய குழந்தை பருவத்தை யோசிச்சு பார்த்தா எங்க வீட்டுல 2 மரம் இருக்கும். ஒரு மாமரம், ஒரு முருங்கை மரம். அதுல சாயந்தரம் வந்துட்டேன்னா ஏறி உட்காந்துட்டு கதை புத்தகம் வாசிச்சுட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னை பத்தி என்னுடைய குழந்தை பருவத்தை பத்தி யோசிச்சா. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஒரு அருமையான குழந்தை பருவம் கிடைக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு அழகான அருமையான புத்தகங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்ல உள்ள புத்தகங்களை, கதை புத்தகங்களை வாசிக்க கொடுக்கறதே கிடையாது. எந்த ஸ்கூல்லையும் லைப்ரரி எல்லாம் பூட்டியிருக்கும். உங்க ஸ்கூல் லைப்ரரிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? கொடுக்குற லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா உங்களுக்கு வாசிக்க? பரவாயில்ல, ஏதோ விதிவிலக்கான ஸ்கூல்னு நினைக்கிறேன். இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இல்லைன்னா ஸ்கூல்ல இருக்க லைப்ரரி எல்லாம் பூட்டி தான் கிடைக்கும். அதுல இருக்க புத்தகங்களை யாருக்கும் கொடுக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்ல இப்போ குழந்தைங்களுக்கான அருமையான புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய ஒரு 53 புத்தகங்களை சமீபத்துல வெளியிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் பிரிண்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போயிடுச்சு. ஆனா ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுது, அந்த புத்தகங்கள் குழந்தைங்க கைக்கு போல, டீச்சர்ஸ் கைக்கு கூட போல. அது எல்லாம் அந்தந்த செச்சம் ரூம்ல இல்லைன்னா லைப்ரரியில பூட்டி கிடைக்கும். அதனால புத்தகங்களை எழுதுவதிலும் அற்புதமான புத்தகங்களை வெளிக்கொண்டு வருவதும் முக்கியமல்ல, குழந்தைகளை வாசிக்க வேண்டும்.
அது மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை வளர்த்தாதான் நம்ம ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நான் அதோட நிறுத்திக்கொள்கிறேன். குழந்தைகள்லாம் அவங்கெல்லாம் பேசட்டும், அவங்கெல்லாம் விளையாடட்டும். அவங்களுக்கு ஏதோ விளையாட்டெல்லாம் ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே நம்மளாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நீங்கள் அனைவரும் ஸ்கூல் லெசன்ஸ்லேருந்து விடுதலை பெற்று டியூஷன்ஸே இல்லாத ஒரு உலகத்தில் நீங்கள் வாழணும். சாயந்தர டியூஷன்ஸே இல்லாத ஒரு உலகம், அந்த உலகம் உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த பாரதி புத்தகாலயத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையா போய் இந்த ஒரு சின்ன சேல்ஸ் கவுண்டர் வச்சு அங்கே அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பேசி கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி பல வகைகளில் கொடுக்கணும். அவங்க எல்லாம் கொடுத்து புத்தகங்களை எந்த அளவிற்கு விற்க முடியுமோ, குழந்தைகளை வாங்க வைக்க முடியுமோ வாங்கி அவற்றையெல்லாம் வாசித்து உள்வாங்கி அற்புதமான மனிதர்களாக மலர வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.